ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயும் பிரச்சனைகள் வரும், சண்டை வரும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்தாலும் சரி, சண்டை வந்தாலும் சரி, அது பெரிய அளவில் பாதிக்காது. ஏன்னா நம்ம சொல்கிற வார்த்தைகளில் தான் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த சண்டைகள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அது சின்ன அளவில் போயிடும். அடிக்கடி நம்ம பார்த்தீங்கன்னா யாருக்கோ தெரியாதவங்களுக்குலாம் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பழையவங்களுக்குலாம் குட் மார்னிங் சொல்லணும், ராத்திரி குட் நைட் சொல்லணும், பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும். இதே மாதிரி தான் ஃபேமிலி மெம்பரில் எல்லாருக்குமே என்ன அப்படின்னா மதிக்கிறது இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, உங்கள் உறவுகள் இருந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் பக்கத்தில் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே நீங்கள் என்னென்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா அன்பாக பண்பாக பேசணும். நிறைய அவங்க எல்லாருக்குமே காலை வணக்கம் சொல்ல ஒன்று. உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்கள் மனைவி குழந்தை அவங்கள பாருங்கள். அவங்களுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவியாக இருந்தால் சரி, காலையில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ நீங்கள் சொல்லலாம். உங்கள் பொண்ணு பையன்கிட்டலாம் சொல்லும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது வயசானா கூட பார்த்தா அந்த மனைவிக்கு சொல்கிற அன்பு பார்த்திங்கன்னா காலத்துக்கும் மாறாமல் இருக்கும். காலையில் இருந்தோடனே உங்கள் மனைவிக்கு ஐ லவ் யூ சொல்கிறது, அதே சமயம் மனைவி கணவனுக்கு சொல்கிறது, அதுவும் ராத்திரி தூங்கும்போது குட் நைட் அப்படின்னு போய் ஐ லவ் யூ சொல்கிறது. இப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உண்மையிலே சண்டை வரும் அப்படின்னு அந்த இடத்துல சாப்பாடு சரியில்லை, சண்டை வருதுன்னா சார் நம்ம மனைவி எவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அந்த நேரத்தில் போயிடும். அதே மாதிரி மனைவியாக இருந்தாலும் நினைப்பாங்க நம்ம புருஷன் எவ்வளோ பாசமாக இருக்காங்க, இவங்கள்ட்ட போய் எதுக்காக சண்டை போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் எப்போவுமே சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா மேஜிக் மாதிரி வாழ்க்கையை மாற்றிடும் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஐ லவ் யூ அப்படிங்கிற வார்த்தை அது மட்டும் கிடையாது. நான் ஏதாவது தப்பு செஞ்சுக்கணும், தப்பு செஞ்சால் அந்த தப்பை என்றைக்கே நம்ம ஒத்துக்கணும். தப்பு செஞ்சவங்க நான் தப்பு செஞ்சாலும் நான் எதுக்காக செய்யணும். நிறைய பேர் வீட்டில் அதான் பண்ணுறாங்க. நான் குடும்ப தலைவன், நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும், அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல மன்னிப்பு நீங்கள் கேட்டே ஆகணும். சாரி அப்படி சொல்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் எதுவுமே வராது, கெட்டது வராது, நல்லது தான் நடக்கும். உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், சண்டை சச்சம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா சாரி அப்படிங்கிற எந்த தப்பு செஞ்சாலும் சரி நீங்கள் உடனே சாரி அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி காலையில் எழுந்தோடனே மனைவி குழந்தைகளுக்கு ஐ லவ் யூ சொல்லி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மனைவியாக இருந்தாலும் கணவனுக்கு சொல்லிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பல வார்த்தைகள் மேஜிக்கே பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். அதே மாதிரி ஐ லவ் யூ சொல்லிக்கலாம், சாரி அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காலையிலே குட் மார்னிங் நைஸ் டே அப்படி சொல்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இதுக்கு இல்லை. அதுமாதிரி தூங்கும்போது பார்த்தீங்கன்னா குட் நைட் சொல்லிக்கலாம். அதுக்கு எப்போனாலும் சரி வீட்டில் விசேஷங்கள் நிறைய வரும். மனைவிக்கு பிறந்தநாள் நிறைய நாள் வருஷம் ஆயிடுச்சுன்னா யாருமே மதிக்கிறதில்ல. தனைவியோட பிறந்தநாளுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு, ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னதான் இருந்தாலும் பாருங்கள் நம்ம அதே மாதிரி மனைவியாக அந்த கணவனுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்தநாள்லையோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காதலர் தினத்துலையோ ஒரு கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுக்குறேன். அப்போ ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இத்தனை வருஷம் ஆச்சு, கல்யாணம் 20 வருஷம் ஆச்சு, இப்போ கூட ஓடி கிஃப்ட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு அந்த நல்ல மனசை அவங்க புரிஞ்சுப்பாங்க. சண்டை போடணும் அப்படி மூடாக வந்தால் கூட சார் நம்ம கணவர் எவ்வளோ நல்லவர், இவர்கிட்ட போய் யாராவது சண்டை போடுவாங்களா அப்படின்னு ஒதுங்கி போயிடுவாங்க. அதனால் எப்போவுமே இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மேஜிக் செய்யுது அப்படி சொல்லலாம். வாழ்க்கையில் நிறைய வார்த்தைகள் மேஜிக் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃபே மாறும். உங்கள் மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் சரி, வீட்டில் எப்போ பாரு சண்டையாக வருது, பிரச்சனை வருது, எந்த நேரம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, ஏதாவது பிரச்சனை அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு செஞ்சீங்கன்னா நீங்கள் எப்போ பாரு இந்த மாதிரி சொல்லுங்கள். காலையில் இருந்தோடனே இந்த மாதிரி சொல்லுங்கள், நல்லவி சொல்லுங்கள், காலை வணக்கம் சொல்லலாம். அதுக்கப்புறம் எந்த தப்பு செஞ்சாலும் சாரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கோபப்படாமல் எப்போவும் மென்மையாக பேசலாம். இப்படிலாம் பேசும்போது அது மட்டும் இல்லாமல் ஒரு மனைவி எங்கேருந்தோ வராங்க, யாருன்னு தெரியாமல் தான் ஒரு மனைவியாக ஆகிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உறவுகள்லாம் கண்டிப்பாக நீங்கள் மதிக்கணும். அவங்கள எப்படி மதிக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்களோட அண்ணன் தங்கச்சி அம்மா அப்பா அவங்களுடைய உறவுகள் திடீர்னு உங்களை கல்யாணம் பண்ணோன்னே அந்த உறவுகள்லாம் நம்ம வெட்டி விடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் தன்னுடைய உறவு கூட எல்லாருமே அதே மாதிரி ஒட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தவறு. மனைவிங்கிற வந்த உடனே தன்னுடைய உறவுகளுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவள் இனிமேல் உறவாக நினைக்கணும், அவளுடைய உறவை இதாக இருக்கணும் அப்படிலாம் ஒரு நாள் நினைக்காதீங்க. அவளை நேசிக்கிறீங்க அப்படின்னா அவளுடைய உறவுகளையும் கண்டிப்பாக நீங்கள் நேசிக்கணும். அப்போ தான் காதல் என்றைக்குமே நிலச்சி இருக்கும். இந்த லவ்ங்கிற வார்த்தை வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் லைஃப்பில் வரணும் அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்தா மட்டும்தான் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி,
நீங்கள் விட்டு கொடுத்து மட்டும்தான் வரும். அதுமாதிரி நிறைய வார்த்தைகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்ல என் புருஷன் எப்போ பாரு ஏசிக்கிட்டு இருப்பான், திட்டிக்கிட்டு இருப்பான், பிறந்தநாள் கூட வந்து வாழ்த்து சொல்கிறதில்ல, காதலர் தினம் வாழ்த்து சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து காதலர் தினத்துக்கு வாழ்த்து சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் குறைஞ்சி போயிருப்பது இல்லை. காதலர் தினத்தை வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் வயசான தம்பதியாக இருந்தால் கூட சரி, வயசு 70 ஆனால் கூட தன்னுடைய மனைவிக்கு வந்து காதலர் தினத்தை வந்து கிஃப்ட்டு கொடுக்க வந்து பெருசு. ஆனால் சில பேர் என்ன 5 வருஷம் 10 வருஷம் அப்படியே வந்து மறந்துடுறாங்க. மறந்து போனதுனால அப்படிலாம் கொடுக்கறதில்ல. என் வீட்டுக்காரர் கல்யாண புதுசில் வந்து ஒரு ரோஜாப்பா வாங்கி வாங்கி வந்து கொடுப்பாரு. அதுக்கப்புறம் 4-5 வருஷத்துக்கு கொடுத்தாரு, அப்புறம் நிறுத்திட்டாரு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான்லாம் வந்து எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன். இப்போ 2 வந்து அவர் வந்து நிறைய எதிர்பார்க்கும்போது சில மனைவி வந்து அது கொடுக்கணும் இது கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் கணவன்கள் வந்து அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்கா. எனக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எதுவாக இருந்தாலும் சரி ஓடி ஓடி வந்து ரோஜாப்பூ கொடுக்குறது, அதை கொடுக்குறது, இது எனக்கு வந்து சுத்தமாக அது இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஆனால் அவர் ரொம்ப எதிர்பார்ப்பார். அதை ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி எங்கள் அக்காவை அப்படி தான் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அக்கா வீட்டுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்படி நிறைய பேருக்கு குணங்கள் வந்து நம்ம குணங்கள் வந்து அவங்களுக்கு இருக்குமா கேட்டால் கண்டிப்பாக இருக்காது, மாறிடும். ஒருத்தருக்கு ஒன்றும் இப்போ ஒரே கையில் வந்து பார்த்திங்கன்னா விரல் ஒவ்வொன்றும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லாருமே நம்ம நினச்சவாதே இருக்கணுமா கேட்டால் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஒவ்வொருத்தரும் வந்து வாழ்க்கை வந்து மாறிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவியை வந்து நேசிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவியை நேசிங்க, உங்கள் குடும்பத்தை நேசிங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பாதியில் வந்தால் கூட கடைசி வரையும் இருக்கிறவ யார் அப்படின்னா மனைவி தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆணாக இருந்தாலும் சரி, அதுக்கு அதே சமயம் கணவன் தான் கடைசி வரையும் வரப்போகிறாங்க. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து வந்து சோசியல் மீடியாவில் வந்து காலங்காலத்தில் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஐயோ என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் கிஃப்ட் அனுப்பணும், என் ஃப்ரெண்டுக்கு வந்து அது அனுப்பணும், இது அனுப்பணும். அதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு தெரியாது. இந்த சோசியல் மீடியா ஃப்ரெண்ட்லாம் நீங்கள் 2 மாதம் இருப்பீங்களா, 3 மாதம் இருப்பீங்களா, அதுக்கப்புறம் போயிடும் புது ஃப்ரெண்டு வந்துடும். அதெல்லாம் நிலையான கிடையாது. என்றைக்கு வாழ்க்கையில் நிலையாக இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஃபேமிலி மட்டும்தான். கணவனும் மனைவி, உங்கள் குழந்தைகள், உங்கள் உறவுகள் தான் என்றைக்குமே வந்து உங்கள் கூட வந்து என்றைக்கும் கூடவே இருக்கிறது. உறவுகளும் தன்னுடைய குடும்பம் மட்டும்தான். மிச்சம் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃப்ரெண்டெல்லாம் உங்கள் கூடவே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. யாரும் கூட இருந்தவங்களே நம்ம வந்து எப்படி இருக்காங்க, அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க தெரியாது. என்றைக்குமே அந்த உங்கள் குடும்பத்தை வந்து நேசித்து பழகினேன்னா என்றைக்குமே அந்த காலத்துக்கும் நல்லாயிருக்கும். அந்த சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வாழ்க்கையை மாற்றிடும். இது வந்து சின்ன ஒரு வாழ்க்கை வந்து வருஷ கணக்கில் வாழ போகிறோம். ஆனால் இந்த சின்ன சின்ன ஐ லவ் யூ சொல்கிறது, சாரி சொல்கிறது, இப்படிலாம் வந்து சொல்லும்போது என்ன ஆகும், வாழ்க்கை முறையே வந்து மாறிடும். உங்கள் கூட சண்டை போடணும் அப்படின்னு நினைவு வந்த கூட நீங்கள் சொன்னது வந்து ஞாபகம் வரும். ஐயோ காலையிலே இருந்து நம்ம வீட்டுக்கார எவ்வளோ பாசமாக இருக்கார், இவரை போய்ட்டு வந்து நம்ம சண்டை போடணும், ஐயோ சண்டையே போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. எப்போதுமே வந்து அன்பாக இருக்கணும். அதனால் சின்ன சின்ன வார்த்தைகள் தானே நாம் எதுக்காக சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்டிகை காலங்கள்னாலும் சரி, காதலர் தினம், அதுக்கப்புறம் பிறந்த நாள்னு நிறைய வந்து வருதுன்னா அதுக்கெலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது வந்து குழந்தைகள் தினத்துனா குழந்தை கொடுக்கலாம். இப்படி அதுக்கெலாம் நீங்கள் வந்து அடிக்கடி கிஃப்ட்டு வந்து கொடுக்கலாம். கிஃப்ட்டு அப்படின்னா லட்சக்கணக்கான பணம் செலவழிக்க வேண்டாம், ஆயிரக்கணக்கில் செலவழிக்க வேண்டாம். மனசில் அன்பு இருந்தால் போதும். ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளவோ அதுக்கு தக்கன நீங்கள் வாங்கி கொடுத்தாலே இந்த கிஃப்ட்டு கொடுத்தாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. நிறைய வந்து பணம் செலவழித்து கிஃப்டெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையவே கிடையாது. அதனால் எப்போவுமே யோசித்து இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பெரிய வாழ்க்கையே மாற்றி பெரிய மேஜிக் பண்ணும். இதெல்லாம் ஒரு மேஜிக் வேர்ட்ஸ்னு சொல்லலாம். நிறைய பேர் குடும்பத்தில் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணும்போது இந்த குடும்பத்துலேயே வந்து அன்பு பண்பு பாசம் இதெல்லாம் வந்து வந்துடும். அதனால் இந்த மாதிரி சாரி, ஐ லவ் யூ இந்த மாதிரி வந்து வார்த்தைகளால் பெரிய பெரிய லைஃப்பை கூட மாற்றக்கூடிய சக்தி வந்து இந்த வார்த்தைகளுக்கு வந்து இருக்குது. அந்த வார்த்தைகளை அடிக்கடி நீங்கள் பிரயோகிச்சு பாருங்கள், அப்புறம் வந்து தெரியும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக வயசானா கூட வந்து பார்த்திங்கன்னா தங்கள் மனைவி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சின்ன வயசில் வந்து இருக்கிறதோட வயசானதான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நேசிக்கணும்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு துணை வந்து தேவைப்படும். சின்ன வயசில் கூட வந்து துணை தேவைப்படாது. ஆனால் வயசானதான் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக கவனிக்கிறதுக்கு ஒரு துணை தேவைப்படும்.
கணவன் வந்து சின்ன சின்ன தப்புகள் செஞ்சால் கூட கோவப்படுறது, மனைவி சின்ன சின்ன தப்புகள் செஞ்சால் கூட கோவப்படுறது, இதெல்லாம் நல்லது கிடையாது. குடும்பம் வந்து என்றைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோபத்தை வந்து அறவே விட்டுருங்க. கோபத்தை எடுத்துகிட்டு அன்பாக மட்டும் இருந்து பாருங்கள், என்றைக்குமே வந்து நல்லாயிருக்கும். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் உள்ள மேலே பாசம் வைக்கும்போது குடும்பம் வந்து நல்லாயிருக்கும். இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன். வாழ்க்கையில் எப்போவுமே சிரித்து சந்தோஷமாக வந்து வாழ்க்கையில் வந்து வாழ்ங்க. குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.